ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தேன்மொழி யோகா. இன்னைக்கு நம்ம ஒரு குயிக்கான ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இது பிகினர் ஃப்ரெண்ட்லி, எக்யூப்மெண்ட்ஸ் தேவையில்லை, மொபிலிட்டி, பாடி ஸ்ட்ரென்த்து, ஃபேட் லாஸ் எல்லாமே சூப்பராக நடக்கும். இதை நீங்கள் உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது மார்னிங் பண்ணாலும் ஓகே, இல்லை பிஸி டேவாக இருக்கா ஏதோ ஒரு டைமில் ட்ரை பண்ணுங்கள். பட் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு சின்ன வார்ம் அப்போட இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி நம்ம சமையலுக்கு கடுகு தாளிக்கிறது முக்கியமோ அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது வார்ம் அப் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம நெக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெண்டு கையை ஹிப்ல வச்சு நல்லா மேட்ல ஸ்ட்ரைட்டா நின்றுட்டு நெக் ஹாஃப் சர்க்கிள்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படியே பேக்ல 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்டா உங்களோட ரெண்டு கையும் ஷோல்டருக்கு ஈக்குவலாக வச்சிருங்க. அப்படியே உங்களோட ஹேண்டை ரொட்டேட் பண்ணுங்க. நல்லா பாம்ஸை வந்து நல்லா வெளியே பார்த்த மாதிரி ஒரு புஷ் பண்ணுற மாதிரி வச்சு ரொட்டேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. Anti-clock 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்டா உங்களோட ரெண்டு கையும் ஷோல்டரில் பிளேஸ் பண்ணுங்க. இப்போ நல்ல ஷோல்டருக்கு நல்ல மொபிலிட்டிக்கு ரொட்டேஷன் கொடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Anti-clock 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்ல ஒரு பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் ரெண்டு காலும் ஷோல்டர் லெவலில் வச்சிருங்க. நல்லா உங்களோட ரெண்டு கையுமே வந்துட்டு உங்களோட செஸ்ட் கிட்ட வச்சுட்டு சைட் டு சைட் ட்விஸ்ட் பண்ணுங்க. 1 2 3 அப்பர் பாடி மட்டும் 4 5 6 7 8 9 10. நல்ல ஒரு பிரீத் இன் பிரீத் அவுட். நெக்ஸ்டா உங்களோட ரெண்டு கையும் உங்களோட செஸ்ட் லெவல் கிட்ட வைங்க. அதுக்குன்னு ரொம்ப மேலே வேணாம். செஸ்ட் லெவல் கிட்ட வச்சு நல்லா ரெண்டு காலையும் மேலே தூக்குங்க. 1 2 பின்னாடி போகக்கூடாது, நல்லா மேலே வரணும். 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. லாஸ்ட்டாக உங்களோட ஆங்கிளை மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஹிப்பில் கை வச்சுக்கோங்க. நல்லா சப்போர்ட் பண்ணி ஆங்கிள் மட்டும் 1 2 3 4 5. ஆன்டி கிளாக் 1 2 3 4 5. ஆப்போசிட் 1 2 3 4 5. 1 2 3 4 5. இப்போ நம்ம வார்ம் அப் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டாக ஒர்க் அவுட்ஸ்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம வார்ம் அப் முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம அதே ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும் போதே நம்ம மெயின் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பண்ண போகிறது ஸ்குவாட்ஸ். ஸ்குவாட்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு காலையும் உங்களோட ஷோல்டர் லெவல்லேருந்து தள்ளி வச்சுட்டு லைட்டாக ரெண்டு காலும் வெளியே பார்த்த மாதிரி வைங்க. ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டாம். வெளியே பார்த்த மாதிரி வச்சு உங்களோட ரெண்டு கையும் இன்டர்லாக் பண்ணிடுங்க. உங்களோட ஹிப் வந்து உங்களோட பிலோ நீ லெவல் போகணும். நல்லா டச் பண்ணி உட்காருங்க. ஆனால் ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், லீன் ஃபார்வர்ட் ஆகக்கூடாது. அப்படியே எழுந்துறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இது என்னால் இவ்வளோ ரேஞ்ச் போக முடியல, நீ பெயின் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஹாஃப் ரேஞ்ச் உட்காந்துருக்கிறீங்க.
ஆனால் ஹாஃப் ரேஞ்ச் உட்காரும் போதும் முன்னாடி பெண்ட் ஆகக்கூடாது. ஸ்ட்ரைட்டா 1 2 3 4 5. இல்லைங்க எனக்கு இதுவுமே கஷ்டமா இருக்கு, நீ ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னா நல்லா 2 காலையும் ஸ்ப்ரெட் பண்ணி உங்களோட 2 ஃபீட்டுமே நல்லா வெளியே பார்த்த மாதிரி வச்சு சுமோ ஸ்குவாட் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இந்த ஸ்குவாட்ஸை 15 into 3 sets ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரிவர்ஸ் லஞ்சஸ். இதுக்கு உங்களோட மேட்டோட ஒரு சைடா நின்றுங்க. உங்களோட 2 காலும் ஹிப்குள்ள இருக்கணும், அதாவது ஷோல்டருக்குள்ள இருக்கணும். ஆனால் 2 காலும் ஸ்ட்ரெயிட்டா வச்சிருங்க. ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு கை ஹிப்ல வச்சாலும் ஓகே, இல்லை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலும் ஓகே. ஹிப்ல வச்சுட்டு ஒரு காலை பேக். ஆனால் பேக்ல போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட நீ ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கணும், முன்னாடி குனியக்கூடாது. இந்த காலை இப்படி பின்னாடி முன்னாடி தள்ளிடக்கூடாது. 1 2 நீயே டிப் பண்ணி வாங்க. 4 5 6 7 8 9 10. இந்த லெவல் போனா நீ பெயின் இருக்கவங்களாம் என்ன பண்ணுங்கன்னா கை வச்சு ஹாஃபா 1 2 3 4. இல்ல எனக்கு அதுவுமே கஷ்டமா இருக்குன்னா வால் சப்போர்ட் எடுத்துருங்க. ஒரு கை வால்ல சப்போர்ட் பண்ணி ஹாஃபா இங்க பாருங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல நீ கீழே கொண்டு போகாதீங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இந்த ரிவர்ஸ் லஞ்சஸ்மே 10 into 3 rounds. உங்களுக்கு நிறைய வேரியேஷன் கொடுத்துருக்கேன், அதிலிருந்து கூட ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்டா பண்ண போறது ஸ்டாண்டிங் பைசைக்கிள் கிரன்ச்சஸ். இதுக்கு உங்களோட 2 காலையுமே கொஞ்சம் அகலமா வச்சுங்க, ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். 2 கையும் உங்களோட தலையோட பின்னாடி இந்த மாதிரி வச்சிருங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா ஆப்போசிட்டா நீயை ரைஸ் பண்ணி எல்போ நீ டச் பண்ண போறோம். 1 2 3 4 5 6. இதுல ஒரு விஷயம், ரொம்ப இப்படி குனிஞ்செல்லாம் டச் பண்ணாதீங்க, பாடி 7 ஆகுது, ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். 7 8 9 10 10 9 8 7 6. கால் ஹிப் லைன் மேலே வரணும். 5 4 3 2 1. இதுவும் 10 into 3 sets. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது புஷ்அப்ஸ். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். உங்களோட 2 கைகளையுமே உங்களோட ஷோல்டர் லெவல்ல பாம் இருக்கணும். இப்போ உங்களோட கால் 2 ரைஸ் பண்ணி இது ஃபர்ஸ்ட் ஹை பிளாங்க் பொசிஷன் வந்துருங்க. ஹை பிளாங்க் பொசிஷன்ல இருந்து அப்படியே போய் உங்க சின் டச் பண்ணும், அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி டச் பண்ணக்கூடாது. எல்போஸ் உடம்போட ஒட்டி இருக்கணும், இப்படி ஒய்டா ஓப்பன் பண்ணக்கூடாது. 1 2 3 4 5. எனக்கு இது பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீ கீழே டிராப் பண்ணிடுங்க. நீயே டிராப் பண்ணிட்டு ஆனா பாடியை ஸ்ட்ரெயிட்டா வச்சுதான் போகணும். ஹிப் தனியா பாடி தனியா போகக்கூடாது. 1 2 3 4 5. எனக்கு இதுவுமே வரல, என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஃபுல் பாடி டிராப். 1 ஸ்ட்ரெயிட்டா எழுந்திரிங்க. 2 3 4 5. இதுல எல்லாரும் பண்ற மிஸ்டேக் இப்படி எந்திரிக்கிறது. இப்படி எந்திரிக்க கூடாது, ஸ்ட்ரெயிட்டா போறீங்க, ஸ்ட்ரெயிட்டா வரீங்க. இது இனிஷியல் ஸ்டேஜுக்கு 5 counts into 3 rounds ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ப்போமா. நெக்ஸ்ட் ஹை பிளாங்க் பொசிஷன். சேம் ஷோல்டர் ஸ்ட்ரைட், பாம் இருக்கணும். உங்களோட 2 காலும் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி நீயே இப்படி லூஸா விடாம நீயே நல்லா டைட்டா வச்சு இந்த பொசிஷன்ல அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணிட்டு உங்களோட மாத்தி மாத்தி ஷோல்டர்ஸை டாப் பண்ணும். 1 2 ஹிப்பை ரொம்ப ஷேக் பண்ணாதீங்க. 3 4
5, 6, 7, 8, 9, 10. இப்போ இப்படி மவுண்ட் பண்ணவும் கூடாது, ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இது பண்ண கஷ்டமா இருந்தா ஹோல்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்தது மவுண்டன் கிளைம்பர்ஸ். சேம் பொசிஷனுங்க. உங்களோட ஷோல்டர் ஸ்ட்ரைட், பாம்க்கு ஸ்ட்ரைட்டாக பாடி இருக்கணும். ஹிப்பை மவுண்ட் பண்ணக்கூடாது, ஹை பிளாங்க் பொசிஷன். இந்த பொசிஷனில் நம்ம ரன் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இல்லை இந்த இன்டென்ஸில் பண்ண முடியலன்னா 1 by 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. உங்களோட நீ எல்போஸ் கிட்ட வரணும். ஹாஃப் ஆஃப் தி ஒர்க் அவுட் தான் முடிச்சிருக்கோம். எவ்வளோ ஸ்வெட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். உங்களோட மேட்டோட எஜ்ஜில் வந்து நில்லுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒர்க் அவுட்னு சொல்லுவாங்க, அதாவது பர்பீஸ். இன்னைக்கு நம்ம அதோட மாடிஃபை வெர்ஷன் தான், அதாவது ஜம்பிங் இல்லாமல் தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் உங்களோட 2 கையும் கீழே வைங்க. ஒரு காலை பின்னாடி கொண்டு போய் ஃபுல் பாடி ட்ராப், எந்திரிச்சு மேலே. 1, 2, 3, 4, 5. ஒரு 2 முட்டை எப்படி நார்மலா பண்றதுன்னு பார்க்கலாமா? நினைக்குங்க. 1, ஃபுல் பாடி ட்ராப், ஹாப். 2, ஃபுல் பாடி ட்ராப், ஹாப். இதுதான் இதோட ஃபுல் வெர்ஷன். உங்களால் இது முடியல அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதே 5 counts into 3 rounds. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் குப்புற படுத்துருவோம். நல்லா இந்த மாதிரி படுத்துருங்க. உங்களோட கை 2ஐயும் முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருங்க. கால் 2 பின்னாடி இருக்கணும். சூப்பர்மேன் அப் அண்ட் டவுன், இல்லைன்னா பேக் போட் அப் அண்ட் டவுன், எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா அப் அண்ட் அப்படியே அட் அ டைம்ல உங்களோட கை, கால், தலை 3 ஒன்னா ரைஸ் பண்ணணும். எப்படின்னா 1, 2, இது வரைக்கும் மட்டும் தூக்கக்கூடாது, நீ பெண்ட் பண்ணி ஃபுல்லா. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது ஈஸியாக தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துடும். இதுவும் 10 into 3 sets. நெக்ஸ்டா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஒரு ஒர்க் அவுட். க்ளூட் பிரிட்ஜஸ் நம்மளோட பெல்விக் மசில்ஸ்க்கு ரொம்ப 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 நல்லது. இப்போ ரிலாக்ஸ்டா படுத்துருங்க. 2 காலையும் நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஒட்டி வச்சிருங்க. கை 2ஐயும் நல்லா சப்போர்ட் பண்ணி பெல்விக் மசில்ஸை நல்லா டைட் பண்ணி ரைஸ். 1, டவுன். ஒவ்வொரு டைம் பண்ணும்போது பட் மசில்ஸையும் பெல்விக்கையும் நல்லா டைட் பண்ணி ரைஸ் பண்ணுங்க. 2, 3, 4. இந்த ஹிப்பை மட்டும் இப்படி ஆர்ச் பண்ணியெல்லாம் தூக்காதீங்க, ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா ஒரு breathe in breathe out. இதுவும் 10 into 3 sets. லாஸ்ட்டாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவோமா? இது உங்களுக்கு ஈஸியாக வால் சப்போர்ட் எடுத்து பண்ணலாம். கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா வால் சப்போர்ட் எடுத்துருங்க. முடிஞ்சளவு பேக் வாலில் ஸ்டிக் பண்ணி நீங்கள் ஒரு சேர் பொசிஷனில் உட்காரணும். உங்களோட 2 கையும் இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எவ்வளோ கவுண்ட்ஸ் நம்ம பண்ண போகிறோன்னா ஒரு 30 கவுண்ட்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 30 counts into
3 ரவுண்ட்ஸ் பண்ணிங்கன்னா தைஸ் நல்லா உங்களால் லோட் ஆகிறது. இவ்வளோ நேரம் நம்ம பண்ண ஒர்க் அவுட்டோட அந்த ஸ்ட்ரெச்சஸ் உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் டன். ஒரு கூல் டவுன் ஸ்ட்ரெச்சஸும் பண்ணிவிடுவோமா? ஜஸ்ட் ஃபஸ்ட்டு உட்காந்துருங்க. உட்காந்து படுத்துருங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக. உங்களோட 2 காலையும் நல்லா ஃபோல்ட் பண்ணி ஹக் பண்ணி நல்லா செஸ்டோட உங்கள் நீ டச் ஆகிற மாதிரி ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படியே உங்களோட 2 காலையும் பட்டர்ஃப்ளை பொசிஷனில் வச்சு நல்லா உள்ள தள்ளி ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வச்சு ஜஸ்ட் ஹோல்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸ்விங் பண்ண வேணாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. லாஸ்ட்டாக 2 காலை இது பண்ணி நல்லா உங்களோட வயிறில் கை வச்சு ப்ரீத் அப்சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டோங்க. இது நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு ப்ராப்பரான டயட், ஒவ்வொரு மீலுக்கு அப்புறமும் ஒரு போஸ்ட் மீல் வாக் கூட இந்த ஒர்க் அவுட்டும் சேர்த்து பண்ணிங்கன்னா ஃபேட் லாஸும் சூப்பராக நடக்கும், வெயிட் லாஸும் நல்லா நடக்கும், பாடி நல்லா டோன் அப் ஆகும், நல்லா ஸ்ட்ரென்த்தனிங் ஆகும். இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ண எல்லா விஷயத்துக்காகவும் ஒரு கிரேட் தம்ஸ் அப். அதே மாதிரி தேன்மொழி யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யார் யாருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், ஏன்னா நியூ இயர் வருது இல்லையா, யார் யார் ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்களோ எடுக்க போகிறாங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.